அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் தனக்கு ஒரு பிரதிநிதி வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த உலகத்தை படைத்து அதில் எல்லா வசதிகளும் அமைத்து தந்து மனிதர்களை உருவாக்கினான். எதற்காக? தன்னை வணங்குவதற்காக. அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இதுதான் நம்முடைய முதல் விஷயமா இருக்கணும். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு தூரமாக்கி மற்ற விஷயத்துங்களை கவனம் செலுத்துகின்றான். எல்லா வசதிகளையும் அவனுக்கு உருவாக்கி தந்திருக்கிறான் அல்லாஹ். எல்லாமே அவன் வசந்தான் உள்ளது. இப்போ மேலோட்டமாக பார்க்கும்போது தெரியாது. வசதியாக இருக்கிறது தான் அல்லாஹ்வின் அருட்கொடை நியமத். அப்படி இல்லை. கண்ணுக்கு தெரிஞ்ச நியமத்துக்கள் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத நியமத்துக்களும் இருக்குது. இப்போ சூரிய ஒளி இருக்குது, காற்று இருக்குது. இது எல்லாமே நியமத்துக்கள் தான். இது எல்லாமே ஒரு நாள் இல்லைனா கூட நம்மால் உயிர் வாழவே முடியாது. இந்த உலகத்தை ஃபுல்லாக நம்முடைய வசமாக்கி தந்திருக்கிறான். எல்லா மனிதர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாம் எப்படி சாத்தியமாயிடுச்சு? அல்லாஹ்வின் அற்புதத்தால் தான். அல்லாஹ் தான் அந்த உரிமையை, அந்த ஒரு வசதியை மனிதனுக்கு தந்திருக்கிறான். அந்த ஆற்றலை தந்தவன் அல்லாஹ் தான். ஆனால் எந்த அளவுக்கு நாம் இதில் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் சொல்லிட்டு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் தந்த அல்லாஹ் தன் அடியானிடம் ஒரே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறான். அடியான் தன்னை எப்போவுமே நினைவு கூறணும், நன்றி மறந்தவனா இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவகாசத்தை திரும்பி திரும்பி தந்துக்கிட்டே இருக்கிறான். மனிதனை பொறுத்த வரைக்கும் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டுள்ளான். அதனால கண்டிப்பா அவன் பாவம் செய்வான். தவறு செய்வது மனிதனின் இயல்பு. எவ்வளவுதான் தொழுது ஓதி அமல்கள் செய்பவராக இருந்தாலும் அவங்க சின்னதாக ஒரு தப்பு நிச்சயமாக செய்வாங்க. அந்த தவறின் காரணமாகத்தான் சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாமே நிகழுது. இப்போ தப்பு செஞ்சிட்டோம், தப்பு செஞ்சால் மன்னிக்கவே நான் மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கெடுபிடியாக இல்லை, மன்னிக்கின்றான். தன் அடியான் தங்கிட்ட மன்னிப்பு கேட்குறோன்னு சொல்லிட்டு அவன் மிகவும் விரும்புகின்றான். எந்த அளவுக்கு விரும்புகின்றான் என்றால், ஒரு பாலைவனம் இருக்குது. பாலைவனத்தில் நம்மளுக்கு கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் ஒன்றுமே இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை வச்சு தான் நம்ம போகிறோம். அது இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த பாலைவனத்தில் நம்மளுடைய ஒட்டகம் தொலைஞ்சு போகுது. எவ்வளோ தேடியும் கிடைக்காத சமயத்தில் திடீரென்னு தொலைஞ்சு போன நம்முடைய ஒட்டகத்தை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும். அதை விட பல மடங்கு அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். எதற்காக? தன்னுடைய அடியான் தன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக. அல்லாஹிற்கு என்ன அவசியம் இதுக்கு சந்தோஷப்படணும் சொல்லிட்டு? ஏன்னா மனுஷன் அல்லாஹ்வை மறந்து தப்பு செய்கிறான், தவறு செய்கிறான். சொல்லப்போனால் அவனுக்கு கோபம் தான் வரணும். அவன் நினச்சா இந்த உலகத்தையே அழிச்சிடலாம். தன்னை வணங்காத இந்த மனிதர்களை எல்லாம் அழிச்சிட்டு புதுசாக ஒரு உலகத்தை உருவாக்க முடியும். இப்போ மலக்குமார்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? அல்லாஹிற்காகவே வாழ்கிறாங்க, தொழுகிறாங்க, அதே இதில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கூட மனிதர்களை அவனால் உருவாக்க முடியும். ஆனால் அப்படி அவன் செய்யலை. மனிதனுக்கு அவகாசம் தரான். உன் இஷ்டத்துக்கு நீ வாழு, நல்லா வாழு, கூட என்னையோ நினைதான் சொல்கிறான். 24 மணி நேரமும் என்னையே நினை அப்படி சொல்லல. 24 மணி நேரம் இருக்குது. அதில் ஒரு 5 வேளை என்ன எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைமில் குரான் எடுத்து ஊது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அல்லாஹ்வை நினைக்க தான் சொல்கிறான். தௌபா செய்யணும், இதெல்லாம் ஆசைப்படுறான். அல்லாஹ் ஆசைப்படுகின்ற விஷயம். நாம் அதிகமாக தௌபா செய்யணும் சொல்லிட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தௌபா செய்யுங்க. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தௌபா செய்யுங்க. அந்த அளவுக்கு உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றா விலகும். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், மலையை போல கஷ்டங்கள் இருந்தாலும் தௌபா அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடும். அவ்வளவு சிறப்பு இருக்குது தௌபா துவாவிற்கு. இன்னைக்கு ஜும்மா நாள் சிறந்த நாள். நாட்களிலேயே ஒரு தலைவன் ஜும்மா நாளை பொறுத்த வரைக்கும். இந்த சிறந்த நாள்லையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதிகமாக தௌபா செய்ய சொல்கிறான். இந்த நாளில் நாம் அதிகமாக செய்ய வேண்டியது தௌபா, சலவாத். எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக செய்யுங்க. ஜும்மா அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக செய்யுங்க. அப்படி நீங்கள் தௌபா செய்யும் போது அல்லாஹிற்கு சொல்லிட்டு கண்ணியமான சில பேர்கள் இருக்குது. அந்த பேர்களை கொண்டு அவனை அழைக்கும் போது அவன் மிகவும் சந்தோஷப்படுவான். இன்னைக்கு ஒரு 4 பேரை சொல்ல போகிறேன். அஸ்மாவுல் ஹுஸ்னால அல்லாஹ்வின் 99 பேர்கள் இருக்குல்ல, அந்த 99 பேர்களும் அல்லாஹ்வின் பண்புகளை குறிக்கக்கூடிய பேர்கள். அதில் இருக்கிற எந்த பேரை நீங்கள் எடுத்து ஓதி கேட்டாலும் உடனடியாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். இந்த 4 பேர்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த 4 பேர்கள், இந்த 4 பேர்களுமே உங்கள் கஷ்டங்களை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடும். இன்னைக்கு இந்த 4 பேர்களை மட்டும் நீங்கள் ஓதி துவா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இன்னைக்குள்ளே உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரும். உங்கள் வீடே ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலையாக மாறும். அவ்வளவு சிறப்புகள் அடங்கிய பேர்கள் இது. இப்போ நான் ஒவ்வொரு பெயரையும் அதனோட அர்த்தத்தோடு சொல்கிறேன். கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு டெய்லியும் ஓதிட்டு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். அதில் முதல் பெயர்
அல் அஃபூவு இதுக்கு பொருள் என்னன்னா மன்னிப்பவன். அல்லாஹ் மன்னிப்பவன். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அல்லாஹ் மிக்க மன்னிக்க கூடியவன். இதை உணர்ந்து அல்லாஹ்விடம் நாம தௌபா செய்யணும். தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாம் ஒரு தவறு செய்கிறோம், தௌபா செய்கிறோம், அல்லாஹ் மன்னிப்பான். மறுபடியும் அதே தவிர திரும்பி செய்கிறோம், மறுபடியும் தௌபா செய்கிறோம், அல்லாஹ் மன்னிப்பான். இது போல் திரும்ப 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 நம்ம எத்தனை முறை அதே தவிர திரும்ப செஞ்சாலும் சரி, மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு உண்டு. ஏன்னா அல்லாஹ் மன்னிப்பவன். அந்த அல்லாஹின் அந்த பண்பை குறிக்கக்கூடிய சிறந்த ஒரு பேர் தான் இது. அல் அஃபூவு, யா அஃபூவு அப்படியும் சொல்லி நீங்கள் கேட்கலாம். எப்படி ஒன்றாலும் கேட்கலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தான். அடுத்து ரெண்டாவது பெயர் அல் கஃபூர், யா கஃபூர் அப்படியும் சொல்லலாம். இதனுடைய பொருளும் மன்னிப்பவன். இந்த ஒரு பெயருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிச்சுட்டு அது யாருக்கும் தெரியாமல் அப்படியே ரகசியமாக வச்சுருவான். இப்போ நாளைக்கு மறுமை நாள் எல்லாரும் சுற்றி நின்றுருப்பாங்க. நிறைய பாவங்கள் நாம் செஞ்சுருப்போம். அவன் நினச்சா ஒரு திரைக்கு முன்னாடி அப்படியே போட்டு காமிக்க முடியும். நம்ம எல்லாம் அசிங்கப்பட்டுருவோம். எல்லாத்தையும் அப்படியே மறைச்சிருவான். ரகசியமாக நம்மக்கிட்ட கேட்பான். விசாரணை கூட, நீ இப்படி பண்ணியா, அந்த மாதிரி கேட்பான். அவ்வளவு சிறப்பானவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த பூமியிலும் அப்படி தான். நம்ம ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருப்போம். நமக்கு தெரியும் அது தவறுன்ட்டு. ஆனால் அவங்ககிட்ட நல்லபடியாக பேசின்னு இருப்போம். அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சால் மறுபடியும் நம்ம முகத்தில் கூட முழிக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு பெரிய தவறு கூட நம்ம செஞ்சுருக்கலாம். அப்போ நமக்கு தெரியுது இது தப்பு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்குறோம். யா அல்லாஹ், இது தப்பு, நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடு சொல்லிட்டு. அல்லாஹ் உடனே மன்னிச்சிடுவான். அவங்களுக்கும் அந்த தவறை தெரியாமல் பாதுகாப்பான். உங்கள் ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவன். மன்னிப்பையும் கொடுத்துட்டு அதை பகிரங்கப்படுத்த மாட்டான். அதுதான் யா கஃபூர். அடுத்ததாக அத் தவ்வாப், யா தவ்வாப், மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன். இதுக்கும் ஒரே பொருள் தான். கொஞ்சம் 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 மாறும். உங்களுக்கு எல்லாமே ஒரே மீனிங்காக தான் வரும், ஆனால் கொஞ்சம் மாறும். அல் கஃபூர்னா மன்னிப்பை ஏற்றுக்கிறான், அதை பகிரங்கப்படுத்த மாட்டான். அத் தவ்வாப்னா அல்லாஹ் மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன். அல்லாஹ்வால் மட்டும்தான் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹுக்கிட்ட மட்டும்தான் நம்ம மன்னிப்பை கேட்க முடியும். எத்தனை முறை நீங்கள் கேட்டாலும் சரி, மன்னிப்பை ஏற்றுக்கொண்டே இருப்பான். மன்னிப்பு கேட்க கேட்க என்ன ஆகும், நாம் செஞ்ச தவறுகள் எல்லாமே நன்மைகளாக மாறும், நன்மைகளாக எழுதப்படும். அவ்வளவு சிறப்பு இருக்குது தௌபாவிற்கு. நம்ம என்னதான் தப்பு செஞ்சாலும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்குறோம். எதுக்காக கேட்குறோம்? அல்லாஹ் மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன் அத் தவ்வாப். அதை தெரிஞ்சு தானே கேட்குறோம். அதை உணர்த்துகின்ற பெயர் தான் இது. அடுத்து நான்காவது பெயர் அல் கஃபார், மிக மன்னிப்பவன். மன்னிப்பவன் ஒன்று, இது மிக மன்னிப்பவன். அதுக்கும் கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும். நம்ம சின்னதாக ஒரு தவறு செஞ்சாலும் அதையும் அல்லாஹ் மன்னிப்பான். அதுவே பெரிய தவறு செஞ்சாலும் அதையும் அல்லாஹ் மன்னிப்பான். அதுதான் மிக மன்னிப்பவன். இப்போ இணை வைக்கிறாங்க, ஷிர்க்கு செய்கிறாங்க, இணை வைக்கிறாங்க. அவங்க எல்லாம் உடனே மறந்துட்டு இப்போ நம்ம மார்க்கத்துக்கு வராங்க பார்த்தீங்களா, அது இதுக்கு முன்னாடி இணை வச்சுட்டு இருப்பாங்க. மார்க்கத்துக்கு வந்துட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, அதை விட்டுருவாங்க. அல்லாஹிடம் தௌபா செய்வாங்க, தப்பு பண்ணிட்டேன். அப்போ அல்லாஹ் மன்னிச்சு ஏற்றுக்கிறான். எப்படி ஏற்றுக்கிறான்? இவ புதுசாக இஸ்லாத்துக்கு வரவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது, முந்திய செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடுறான். அன்று பிறந்த ஒரு குழந்தை போல அவங்க மாறிடுவாங்க, ஒரு தவறும் செய்யாதவர்களாக. இது யாரால செய்ய முடியும்? அல் கஃபார், அவனால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அதை உணர்த்துகின்ற சிறப்பான ஒரு பெயர் தான். இந்த 4 பெயருமே மிக மிக சிறப்பான பெயர்கள். அல்லாஹ்வின் அந்த மன்னிப்பு, அல்லாஹ் மன்னிக்கின்றவன் பார்த்தீங்களா, அதை சொல்கின்ற பெயர்கள் அல் அஃபூவு, அல் கஃபூர், அத் தவ்வாப், அல் கஃபார். அல் அஃபூவு, அல் கஃபூர், அத் தவ்வாப், அல் கஃபார். இந்த 4 பேர்களையும் எவ்வளவோ அதிகமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ அதிகமாக சொல்லுங்கள். குறைந்தது ஒவ்வொரு இஸ்முக்களையும் 100 முறை சொல்லிட்டு ஓதுங்க. இப்போ முதல் ஓத ஆரம்பிங்க. இதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமம்லாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படியே ஓதிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி அசருக்கு அப்புறம் சிறப்பான ஒரு நேரம் இருக்குல்ல, அந்த அசர் தொழுதுட்டு அப்படியே உட்காந்து இந்த 4 பேர்களை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லி சொல்லி அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யுங்க. என்னை மன்னிச்சிடியா அல்லா, இந்த தப்பு நான் செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுவும் எந்த நேரத்தில் கேட்குறீங்க, துவாக்கள் தடையில்லாமல் கபூலாகக்கூடிய சிறப்பான அந்த நேரத்தில் கேட்குறீங்க. அசர் டு மஹ்ரிப், இந்த நேரத்தை விட்டுடாதீங்க. தொடர்ந்து கேளுங்க. எப்படிப்பட்ட முசீபத்தும் நீங்கும் இன்ஷா அல்லாஹ், கண்டிப்பாக நீங்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான பேர்கள், சிறப்பான நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்க. அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைவான். நீங்கள் கேட்டதை உடனே தருவான். எவ்வளவு கலங்கிய மனதோடு இந்த துவாவை நீங்கள் ஓத ஆரம்பித்தாலும் சரி, ஓதி முடித்த உடனே ஃபீல் பண்ணுவீங்க. மனசு அவ்வளவு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அந்தளவு சிறப்பு இருக்குது இந்த இஸ்முக்களுக்கு. ஓதி பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும்.
நம்ம சேனலில் பார்க்குற நிறைய சகோதரிகள் நீங்கள் கேட்குறீங்க, கமெண்ட்ஸ் ஃபுல்லாக இதான் கேட்குறீங்க, எனக்காக துவா செய்யுங்க, எனக்கு இந்த வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, கடன் இருக்குது, வறுமை இருக்குது, கணவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நிறைய துவாக்கள் செய்ய சொல்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் நான் துவா செய்கிறேன். நீங்கள் என்கிட்ட என்னெல்லாம் துவா கேட்க சொன்னீங்களோ அது எல்லாமே அல்லாஹ் கிட்ட கேட்குறேன். அல்லாஹ் எல்லாத்தையும் நிறைவேற்றி தரட்டும். ஆமீன். அதே போல் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.